தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 2, இறை திருவசனம் 51. அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. 12 வயதில் ஆலயத்தின் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரே, 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரே, கரங்களை விரித்தே கல்வனை போல் கழுமரத்தினில் கண்டதனாம். வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். இன்றைய நாளிலே தாய் திரு அவையோடு இணைந்து அன்னை மரியாளின் 7 வியாகுலங்களை நாம் திருநாளாக கொண்டாடி மகிழ்ந்தோம். ஆம், அன்னை மரியாள் மீட்பு திட்டத்தில் பங்கு கொண்டதற்காக அனுபவித்த துன்பங்கள் ஏராளம். பல துன்பங்களை நாம் சொல்லிக் கொண்டே போனாலும் திரு அவையானது 7 என்று வரிசைப்படுத்தி இருக்கிறது. அவை சிமியோனின் இறைவாக்கையும், குழந்தை இயேசுவை ஏரோது மன்னனிடமிருந்து காப்பாற்ற எகிப்துக்கு தூக்கி கொண்டு ஓடிய அந்த நிகழ்வானது 2வது வியாகுலத்தையும், இயேசு கோவிலில் காணாமல் போனது அன்னையின் 3வது வியாகுலத்தையும், சிலுவை சுமந்து கொண்டு சென்ற இயேசுவை வழியில் சந்தித்தது 4வது வியாகுலத்தையும், இயேசு சிலுவையில் அறியப்படல் 5வது வியாகுலத்தையும், இயேசுவை தன்னுடைய மடியில் இறந்த இயேசுவை தன்னுடைய மடியில் சுமத்திய நிகழ்வு 6வது வியாகுலத்தையும், இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்தது அன்னையின் 7வது வியாகுலத்தையும் எடுத்துரைக்கின்றது. இயேசுவுக்காக இறையாட்சி பணியில் பங்கெடுத்ததற்காக அன்னை மரியாள் அனுபவித்த துன்பங்கள் இவை மட்டுமில்லை, இன்னும் ஏராளம். தன்னுடைய மகனை மக்கள் அனைவரும் பேய் பிடித்தவன், பெருந்தீனிக்காரன், பாவிகளின் நண்பன் என்று விமர்சனம் செய்யும்போது மரியாள் அதிகமான துன்பங்களை அனுபவித்திருக்கலாம். ஆனாலும் அவள் கடவுளுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் கடவுள் அவரை இறைவனின் தாயாக உயர்த்தினார். நம்முடைய குடும்பங்களிலும் கூட பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக, அவர்களின் முன்னேற்றத்திற்காக நம்முடைய தாய்மார்கள் அனுபவிக்கும் துன்பங்கள், சிலுவைகள் ஏராளம். எனவே அவர்களை இந்த நாளில் சிறப்பாக இந்த நேரத்தில் நாம் நினைவு கூர்ந்து பார்த்து அவர்களுக்காக நாம் மன்றாடுவோம். ஆம், பாசத்திற்குரியவர்களே, இதோ அன்னையின் வியாகுலங்களை நாம் நினைத்து இன்றைய நாளிலே இந்த விழாவை கொண்டாடிய மகிழ்ந்தோம். அன்னையைப் போன்று இறைவனுக்காக துன்பங்களை துணிவுடன் தாங்கிக் கொள்வோம். இறைவனின் வழியில் நடப்போம். அதன் வழியாக இறையருளை பெற்றிடுவோம் என்ற மனநிலையோடு இந்த நேரத்தில் ஆண்டவரின் பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம்.
எங்களை நேசித்து வழி நடத்தி வருகின்ற ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக, இந்த நாளில் நீர் எம்மோடு நடந்து வந்த பயணித்த ஒவ்வொரு தருணத்திற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளை நீர் நிறைவாக ஆசீர்வதித்தீர். எமக்கு நீர் ஆற்றலை கொடுத்தீர், சக்தியை கொடுத்தீர். என் பிள்ளைகள் எழுதிய காலாண்டு தேர்வினை நீர் நல்ல முறையில் எழுத அவர்களுக்கு ஞாபக சக்தியை கொடுத்தீர். அருமையாக அவர்கள் தேர்வு எழுத நல்ல கால சூழ்நிலையை கொடுத்தீர். அனைத்திற்காகவும் நன்றியோடு உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. இதோ தாய் திரு அவையோடு இணைந்து வியாகுல அன்னையின் 7 வியாகுல அன்னையின் திருவிழாவை நாங்கள் கொண்டாட எமக்கு நீர் அழைப்பு விடுத்தீர். அன்னை மரியாள் அன்று கண்ட அந்த 7 வியாகுலத்தையும் நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே எவ்வளவு பெரிய துன்பங்களை அன்னையானவள் தாங்கிக் கொண்டிருப்பாள் என்பதனை நாங்கள் இன்று நினைவு கூறுகின்றோம். ஆம் ஆண்டவரே, இதோ பெற்ற மகனை இப்படி பெரிய ஒரு துன்பத்திற்கு ஆளாக்கும் பொழுது அந்த பெற்றவயிறு எத்தனை விதமான அனுபவங்களை தாங்க முடியாத வேதனைகளை அனுபவித்திருக்கும். ஆம் இறைவா, இந்த விழாவிலிருந்து அன்பு தகப்பனே, நீர் கொடுக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களும் உமது திருவுளம் என்பதனை அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டது போல, அவள் அன்று ஏற்றுக்கொண்டதால் தான் இன்றைய நாளிலே மிக பெரிய மாட்சிமையை நாங்கள் காண முடிகிறது. ஆம், அந்த சிலுவை மரணத்தின் வழியாக இயேசு பெற்ற அந்த உயிர்ப்பு என்ற வல்லமை மிக பெரிய மாட்சியை இந்த உலகத்திற்கு, இந்த பூமிக்கு கொண்டிருந்தது. அதுபோல ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் அன்றாட வாழ்விலே நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும், ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த வேதனை, எனக்கு மட்டுமே நடக்க வேண்டுமா, நான் மட்டுமே இதில் இடர்பாடாக இருக்க வேண்டுமா என்று கலங்குகின்ற ஒவ்வொரு நேரத்திலும் நாங்கள் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு வகையான பிரச்சனைகளையும் நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு அவை உம்மிடமிருந்து எமக்கு வருகின்றன என்பதனை பொறுமையோடு தாங்கி அந்த துன்பத்தின் வழியாக மிக பெரிய மாட்சிமை இருக்கின்றது, உமது திருவுளம் என்ற மனநிலையோடு ஏற்க எங்களுக்கு நீர் ஆற்றலை தர வேண்டுமா. இந்த இரவு வேளையிலே ஜெபித்து இந்த அகிலம் முழுவதையும், அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும், இன்று பிறந்த நாள் கொண்டாடிய பிள்ளைகளிலிருந்து, இன்று பிறந்த குழந்தைகளிலிருந்து இறக்கும் தருவாயில் உள்ளவர்கள் வரை உம் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. ஏற்று ஆசீர்வதித்து வழி நடத்தி அருளும். ஆமீன். எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.